ஹலோ, இன்னைக்கு நம்ம ஒரு ட்ரெடிஷ்னல் பாலக்காடு டிஷ் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து பேர் வாழைக்காய் முளகுஷ்யம். அதை வந்து நீங்கள் லஞ்சுக்கு பண்ணினீங்கன்னா ஒரு ரைஸ் மட்டும் வச்சுட்டு ஒரு நாரங்காய் ஊறுகாய் தொட்டுன்னு கூட சாப்பிடலாம். ஒரு ஹோல்சம் ஃபுட் இது. இந்த குளிர்காலத்துக்கு இந்த கோல்டுக்கு ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு டிஷ். அதனால இன்றைக்கி அதை பண்ணி காமிக்க போகிறோம். அது எப்படி பண்ணுறதுங்கிறத இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் ஒரு ஃபுல் வாழைக்காய் எடுத்துட்டுருக்கேன். இன்றைக்கி நான் ஒரே ஒரு பெரிய வாழைக்காய், அது ஒரு 150 to 200 கிராம்ஸ் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பெரிய வாழைக்காய் ஒரு வேளைக்கு தான் பண்ண போகிறோம். அதனால் வாழைக்காவை நான் இந்த மாதிரி க்யூபாக கட் பண்ணிட்டுருக்கேன். தோல் சீவி க்யூபாக கட் பண்ணிக்கோங்க. அதை நம்ம குக்கரில் ஆட் பண்ண போகிறோம். டைரெக்டாக பண்ண போகிறோம். ஸோ 1 pot சமையல் மாதிரி ஆகிடும். ஒரு சாதம் மட்டும் வெடிச்சிட்டா ஆச்சு. இதில் என்ன பண்ணியிருக்கோம், மிளகு வந்து ஒரு 1லேருந்து 1.5 டீஸ்பூன் ஆஃப் மிளகை வந்து நல்லா பொடி பண்ணி வச்சுட்டுருக்கேன். இப்படி மிக்சியில் பண்ணாதீங்க, நான் அன்றைக்கி இதில் பண்ணி வச்சுட்டுருக்கேன், குத்தி பண்ணி வச்சுட்டுருக்கேன். அதனால் அதை வந்து இதில் போட்டுற போகிறோம். 1.5லேருந்து 1.5 டீஸ்பூன் ஆஃப் மிளகு அவாவா காரத்துக்கு தகுந்த. அப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் ஆஃப் பாசிப்பருப்பு, அதையும் நம்ம இதில் ஆட் பண்ணிட போகிறோம். நான் சொல்கிறது எல்லாமே இப்போது ஒரு வாழைக்காய்க்கு நீங்கள் ஏற்றுறதும் இறக்குறதும் அந்த வாழைக்காயோட இதை பொறுத்து ஏற்றி இறக்கிக்கோங்க. அதில் ஒரு சிட்டிகை மஞ்சப்பொடி போட்டு நம்ம இப்போது அதை தண்ணி ஊற்றி வேக வைக்க போகிறோம். ஒரு 2லேருந்து 3 விசிலுக்கு. அந்த காய் முங்கின அளவுக்கு தண்ணி ஊற்றினா போகிறோம். நிறைய தண்ணி ஊற்றிடாதீங்க, அப்புறம் அதோட டெக்ஸ்சர் வந்து மாறிடும். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. இது இதை பாருங்க, இவ்வளோ அளவு காய் முங்கின அளவுக்கு தண்ணி ஊற்றினா போகிறோம். இதை வந்து 2லேருந்து 3 விசிலுக்கு இப்போ நம்ம குக்கரில் வைக்க போகிறோம். இப்போ அதுக்கு தேவையான மசாலா நம்ம அரைச்சிக்க போகிறோம். நான் வந்து இன்றைக்கி 4 பெரிய பத்தை தேங்காவை இதுக்கு எடுத்துட்டுருக்கேன். இது கொஞ்சம் தேங்காய் உண்டுன்னு நல்லாயிருக்கும், இல்லைனா அது வந்து டேஸ்ட் நல்லா இருக்காது. அதனால் நான் இன்றைக்கி பெரிய 4 பத்தை எடுத்துட்டுருக்கேன். அதுக்கு நம்ம 1 டீஸ்பூன் ஆஃப் 1லேருந்து 1.5 டீஸ்பூன் ஆஃப் ஜீரகம் போட போகிறோம், முழு ஜீரகம். வேறு எந்த மசாலாவுமே இது கிடையாது. இது ரெண்டுத்தையும் நம்ம இப்போ தண்ணி ஊற்றி வெழுமூணு சட்னி மாதிரி அரைக்க போகிறோம். எப்படி வெந்திருக்குன்னு பார்ப்போம். ஒரு 3 விசில் விட்டேன் நான் இன்றைக்கி. நல்லா வெந்திருக்கு பாருங்கள். ரொம்ப தண்ணி ஜாஸ்தியும் இல்லை, அதே டைம் வெந்தவும் செஞ்சுருக்கு. நம்மளுக்கு வந்து தண்ணி நம்ம தேங்காய் மசாலாவோட அரைக்கும் போது தண்ணி தேவைப்படும். அதனால் இதில் ஜாஸ்தி தண்ணி ஊற்றிட்டேன்னா ரொம்பவே தண்ணியாக போய்டும். அதனால தான் நான் கரெக்டாக தண்ணி ஊற்றி சொன்னேன், முங்குற அளவுக்கு. இப்படி நல்லா மசிச்சுக்கோங்க. அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி கல் உப்பு போட போகிறேன். இந்த அளவுக்கு வந்து நான் ஒரு 1 டீஸ்பூன் போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். 1லேருந்து 1.5 டீஸ்பூன் உப்பு அளவு பார்த்துக்கோங்க. டேபிள் சால்ட்டோட அளவு வந்து எனக்கு தெரியல இதில், அதனால் கல் உப்பு தான் நான் இதுக்கு சொல்லியிருக்கேன். நல்லா போட்டு நல்லா மசிச்சுக்கோங்க. எல்லாமே சேர்ந்து நல்லா சூப்பராக வந்துடுது. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், தேங்காய் ஜீரகத்தையும் நல்லா சட்னி மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். ஒரு பெரிய பத்தை 4 பத்தை சொன்னேன் இல்லையா, அந்த தேங்காவும் ஜீரகம் மட்டும் தண்ணி ஊற்றி சட்னி மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். அதை இதில் ஊற்றிட போகிறோம். சில பேர் இதில் வந்து கோகோனட் மில்க் ஊற்றுவா. அது எனக்கு எப்படி டேஸ்ட் இருக்குன்னு தெரியாது, நான் ட்ரை பண்ணதும் இல்லை. ஆனால் ட்ரெடிஷ்னலாக பண்ணுறது வந்து இப்படி தான். இப்போ கேஸை நம்ம ஏற்றிடலாம். மிக்ஸி அலம்பி இன்னொரு ஒரு டம்ளர் போல் தண்ணி ஊற்றிருக்கேன். இதெல்லாம் சேர்ந்து நல்லா கொதிக்கணும். இந்த ஊற்றிக்கிற கன்சிஸ்டன்சி நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா சாத்தில் தான் பேசி சாப்பிட போகிறோம். இது வேறு என்னத்துக்கும் நல்லா இருக்குமான்னு எனக்கு தெரியல, நான் ட்ரை பண்ணதில்லை. நீங்கள் சூடான சாதத்தில் இதை போட்டு சாப்பிட்டான்னா உங்களுக்கு பருப்புக்கு காய்க்கு மசாலா எல்லாமே இருக்குதுல, உடம்புக்கும் ரொம்ப நல்லது. ஏன்னா நம்ம வெறும் மிளகு ஜீரகம் மட்டும் தான் போட்டிருக்கோம். அதனால் இந்த மழை காலத்துக்கு குளிர்காலத்துக்கு எல்லாம் ரொம்ப நல்லது, கோல்டு பிடிக்காமல் இருக்கும். இப்போ வந்து இதில் நம்ம கருவேப்பிலை போட்டுட்டு
தேங்காய் எண்ணெயில் கடுகும் உளுத்தம் பருப்பும் தாளித்து கொட்ட போகிறோம். பார்க்கலாம். இதுக்கு ஒரு மேக்ஸிமம் ஒரு ரொம்ப எண்ணெய் தேவைப்படாது. அதனால் ஒரே ஒரு டீஸ்பூன் மட்டும் ஊற்றினா போதும். அதில் கடுகும் உளுத்தம் பருப்பும் போட போகிறோம். ஒரு குட்டி சிட்டிகை கடுகு அண்ட் உளுத்தம் பருப்பு ஒரு குட்டி சிட்டிகை. கடுகு வெடிச்ச உடனே கருவேப்பிலையும் போட்டு நம்ம இறக்கிட போகிறோம். இது வந்து வாழைக்காய், சேனக்கிழங்கு, இது ரெண்டுத்துலேயும் பண்ணலாம். நான் இன்னைக்கு வாழைக்காயில் பண்ணியிருக்கேன். சேனக்கிழங்கு பிடிக்காதவா வாழைக்காயில் ட்ரை பண்ணுங்க. கடுகு வெடிச்சிட்டு இதுக்கு எண்ணெயும் செலவு கிடையாது. ஹோல்சம் ஃபுட்டு. ஒரு சாதத்தை நீங்கள் வைக்கிறதுக்குள்ளே இதை நீங்கள் பண்ணிடலாம் ஒரு கேஸில். இப்போ அனுப்பிச்சிட்றேன் கேஸை. கடுகு போட்டு கருவேப்பிலை போட்டு இதெல்லாம் ஊற்றிடுங்க. இதுக்கு மேலே தண்ணி ஆட்டாதீங்க, பிகாஸ் நல்லா இருக்காது டேஸ்ட்டு. இதுதான் கரெக்ட் கன்சிஸ்டன்சி. கேரளா டிஷ்னாலே அதுக்கு தேங்காய் ரொம்ப அவசியம். நான் இன்றைக்கி தேங்காய் எண்ணெயில் தான் தாளித்து கொட்டியிருக்கேன். ஏன்னா அதுதான் ட்ரெடிஷ்னல் கேரளாக்காரா பண்ணுறது. உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் பிடிக்கல அப்படின்னா நீங்கள் ரிஃபைண்ட் ஆயில் கூட ஊற்றிக்கலாம். இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு 2 டீஸ்பூன் ஆஃப் தேங்காய் எண்ணெய், பச்சை தேங்காய் எண்ணெயை தலையில் ஊற்றிட்டு இறக்கிடும். நல்லா கொதி வரணும். பாருங்க, நல்லா கொதிச்சு எடுத்து சூப்பராக ரெடி ஆகிடுது. விதின் 10 மினிட்ஸ் தான். அது வேக வைக்கிற டைம் மட்டும்தான். நீங்கள் சப்போஸ் குக்கரில் கீழே சாதம் வச்சுட்டு மேலே இதை வச்சுட்டா கூட நீங்கள் அட் அ டைம் நீங்கள் மசாலா அதுக்குள்ளே அரைச்சிட்டா குக்கர் திறக்கிறதுக்குள்ளே நம்மளுக்கு கொதிக்க விட்டுடலாம். ரொம்ப ரொம்ப ஈஸி டிஷ், ரொம்ப ரொம்ப நல்ல டிஷ். நல்ல ட்ரெடிஷ்னல் பாலக்காடு முளகுஷ்யம். இது வந்து வாழைக்காய் முளகுஷ்யம் ரெடி டு சர்வ். இதை நீங்கள் எல்லோரும் ஆட்டில் பண்ணி பாருங்கோ. எப்படி இருக்குங்க டேஸ்ட்டு எங்களுக்கு கமெண்ட்ஸ் எழுதுங்கோ. எங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கோ, எங்கள் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கோ. Thank you so much.